Hi friends, hello everyone, welcome back to our channel Ultimate Circle. ஸோ இந்த விலாக் வந்து ஜோய் ஆலுகாஸ்ல இருந்து டைமண்ட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக அன்கட் டைமண்ட் கலெக்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து ஹாலிடே ஆஃபர் மாதிரி கிராண்டு கோல்டு தமாக்கா ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து என்னன்னா நம்ம 50 OMRக்கு பர்ச்சேஸ் பண்ணாலே ஒரு ரஃபேல் கூப்பன் கிடைச்சிருது கோல்டு வாங்கும்போது. இது டைமண்டுக்கு நம்ம 50 OMR வாங்கினோம்னா 2 ரஃபேல் கூப்பன்ஸ் கிடைச்சிரும். ஆஃபர் வந்து 27th ஜூலை 2024 வரைக்கும் இருக்குது. நம்ம வாங்குற ஓஎம்ஆருக்கு பொறுத்து ரஃபேல் கூப்பன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா 120 கிராம் ஆஃப் கோல்டு வந்து மஸ்கட்டுக்காகன்னு அதாவது ஓமனுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆடி கார் அப்படிங்கிறது. ஸோ அந்த ரஃபேல் கூப்பனில் நம்ம வின் பண்ணும்போது அந்த சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் விலாக்ஸ்லேயும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். மோஸ்ட்லி இந்த ஜூன் ஜூலையில் வெக்கேஷன் டைமு சம்மர் பீக்கில் இருக்கிறதுனால ஸோ அந்த ஹாலிடே டைம் ஆஃபர் அப்படின்ட்டு ஜோய் ஆலுகாஸ்லேருந்து கிராண்ட் கோல்டு தமாக்கா ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ நியர்பை ஒரு 10,000 11,000க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போதே நம்ம ஒரு ரஃபேல் கூப்பன் வந்து கிடைச்சிரும். OMR 50னா நமக்கு அந்த ரேஞ்சில் தான் வருது. ஸோ ப்ரீவியஸாக நம்ம அபூர்வா கலெக்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் இது வந்து அன்கட் டைமண்ட்ஸில் எப்போவுமே டைமண்ட்ஸ் ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்கும் இவங்ககிட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் பீசஸாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இந்த விலாக் ஃபுல்லாகவே. மோஸ்ட் ஆஃப் த ஜோய் ஆலுகாஸ் ஷோரூமில் வந்து இந்த கோல்டு தமாக்கா ஆஃபர் வந்து போயிட்டு இருக்குதா. UAE, ஓமன், கத்தார், குவைத், பக்ரைன் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே வந்து மிடில் ஈஸ்டில் வந்து போயிட்டு இருக்குது ஜூலை 27 வரைக்கும். ஸோ அங்கே இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணி இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்தியாலையுமே ஒரு சூப்பரான ஆஃபர் போயிட்டுருக்கு. ப்ரீவியஸாக மார்ச்சில் வந்து போட்டிருந்தாங்க நமக்கு ஓமன்லலாம் அப்படி 50% ஆஃபர் மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே இது இப்போ இந்தியாவில் போட்டிருக்காங்க. நம்ம டைமண்ட், போல்கி, கோல்டு, ஆன்டிக் எந்த ஜுவல்லரி எடுத்தாலும் அதில் வந்து 50% மேக்கிங் சார்ஜ் அப்படியே ஆஃபர் ஃப்ளாட் 50% கொடுக்குறாங்க. அந்த ஆஃபர் இந்தியாவில் போயிட்டு இருக்குது. நான் இங்கே ஓமன்ல இருந்து அந்த விலாக் போட்டப்போ கூட இந்த ஆஃபர் இந்தியாவில் இருக்கா, எப்போ வரும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எதிர்பார்க்காத மாதிரி இப்போ போட்டிருக்காங்க அந்த ஆஃபர். மோஸ்ட்லி இன்னொரு 10 days தான் இருக்கும் அந்த ஆஃபர். ஸோ இங்கே உள்ள ஜோய் ஆலுகாஸ் விசிட் பண்ணிங்கன்னா இந்தியாவில் வந்து நம்ம அந்த 50% ஆஃபர் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 20% மேக்கிங் சார்ஜ் வருது அப்படின்னா நம்ம 10% மேக்கிங் சார்ஜில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே டைமண்ட், கோல்டு, பொல்கி ஜுவல்லரி, ஜெம்ஸ்டோன் எல்லாத்துக்குமே அந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள். ஃப்ளாட் 50% ஆஃபர் நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்தியாவிலேருந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுவும் வந்து இங்கே வந்து கிராண்ட் கோல்டு தமாக்கா ஆஃபர்னு இப்போ போயிட்டு இருக்கு மிடில் ஈஸ்டில். ஸோ அது வந்து ரஃபேல் கூப்பன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். மார்ச்சில் சூப்பராக அந்த 50% ஆஃபர் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஃபுல் மந்த்துமே போட்டிருந்தாங்க. நிறைய பேர் அதை யூட்டிலைஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த ஆஃபர் தான் போட்டிருக்காங்க. பட் இந்தியாவில் இருக்கவங்க கண்டிப்பாக ஜோய் ஆலுகாஸ் விசிட் பண்ணி 50% ஆஃபரில் சூப்பர் ஜுவல்லரிஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போவே நம்ம ஒவ்வொரு செட்டாக வந்து பார்த்துட்ருக்கோம். சோக்கர் இல்லைனா நெக்லஸ், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹாரம் அப்படின்ட்டு ஒவ்வொரு செட்டுமே எவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல்ல. அவ்வளோ க்யூட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு டைமண்ட்ஸ் இந்த மாதிரினாலே நல்லா காஸ்ட்லியாக இருக்கும். பட் அது பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்தது. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை எடுக்க முடியல. செம க்யூட்டான கலெக்ஷன்ஸ் இதில் ஃபுல்லாகவே வர டைமண்ட் செட்ஸ் எல்லாமே. இதுலேயே நான் வந்து டைமண்ட் பேங்கிள்ஸ், அப்புறம் அதுலேயே பிரேஸ்லெட் மாதிரி பேங்கிள் மாதிரி இருக்கதும் நான் ஃபைனலாக கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி நெக்லஸ், சோக்கர் அந்த மாதிரி தான் எடுத்திருந்தேன். இந்த டைம் தான் நான் கொஞ்சம் பேங்கிள்ஸ், அப்புறம் அந்த கடா பேங்கிள் மாதிரி டைமண்டில் போடுறது அந்த இது ஜோய் ஆலுகாஸ்லேருந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் மோஸ்ட்லி இவங்ககிட்ட வந்து ஃபுல்லாக எல்லாமே கோல்டு, எதுவுமே வந்து பேக் செயினோட சேர்ந்து தான் வரும். ஸோ ரோப் அந்த மாதிரி நமக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஃபுல்லாகவே கோல்ட்லேயே பேக் செயினோட சேர்த்து தான் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஒரு கிராண்டான ஒரு ராணி ஹாரம் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ டைமண்ட்ஸ் வச்சுருக்காங்க. செம க்யூட்டான ஒரு 5 லேயர் ஹாரம் தான் இது. அன்கட் டைமண்ட்ஸில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த நெக்லஸுமே இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக க்யூட்டாக இருந்தது. ஃபுல்லாகவே அவள் மேலேயும் திலகம் ஷேப் கொடுத்து அதுக்கு நடுவில் அந்த முகப்பு கூட செம அழகாக கொடுத்துருந்தாங்க. நேரில் பார்க்கவும் அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ அங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஜோய் ஆலுகாஸ் ஷோரூம் சூப்பராக இருக்குது. அண்ட் கிராம் வெயிட் 109 grams வருது. அதில் அந்த ஸ்டோன்ஸ் போக எவ்வளோ நெட் வெயிட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் டைமண்டோட கேரட் எல்லாமே உங்களுக்கு அந்த டேக்ல வந்து கிளியராக ஷோ பண்ணியிருக்கேன். நானுமே அவங்களும் கிளியராக அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் மோஸ்ட்லி பீஸ் ரேட் அந்த மாதிரி வரும். ஸோ லேக்ஸ் கணக்கில் வரும். இது வந்து நமக்கு ஃபேமஸான ஒரு சோக்கர் தான். எல்லாத்துலேயுமே நம்ம ஜிமிக்கி வச்சு பார்த்துருப்போம். இது சோக்கரில் அழகாக ஜிமிக்கிஸ் வந்து நல்ல டான்ஸிங்காக அழகாக ஆடிட்டு இருந்துச்சு.
ஜோயா லுகாஸ் பேனரில் ஆட்ஸ்லலாம் வந்து கஜோல் வியர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நான் ஃப்ரண்ட்டில் வீடியோ ஸ்டார்டிங்கில் கூட பார்த்துருப்பீங்க. அதே அவங்க வியர் பண்ணியிருக்க அதே சோக்கர் தான் இது. அந்த ஆடில் பார்த்த அதே இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த டேக்லேயும் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு சோக்கரா, எவ்வளோ லென்த்தாக, எவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ராடாக அப்படின்ட்டு. அதுலேயும் அந்த ஜம்காஸ் அப்படி டான்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ அதான் நான் பார்த்துட்டே இருந்தேன். சேம் அவங்க வியர் பண்ண மாதிரி அதே இயர்ரிங்ஸும் கூட அதே ஜம்காஸோடு வச்சுருந்தாங்க. ஒரு ஜம்கா நம்ம வியர் பண்ணுவோம், பட் இந்த இயர்ரிங்ஸில் பார்த்தா எவ்வளோ ஜம்காஸ் அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நியர்பை இது 5 sovereigns வந்துடும் இயர்ரிங்ஸ் மட்டுமே நமக்கு. அப்படியே அந்த பேனரில் பார்க்குற அதே இது அப்படியே நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இந்த பீஸ் வந்து மெனக்கிட்ட எடுத்து காட்டினாங்க, அந்த அவங்க வியர் பண்ணியிருக்க அதே பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து ஷூட் பண்ணேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு சொன்னேன் இந்த கடா டைப்பு பிரேஸ்லெட்ஸ் இல்லை பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுவுமே டைமண்டில் வச்சுருந்தாங்க. நடுவில் அந்த கொடுத்துருக்க ஸ்டோன்ஸ் கூட எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கு பாருங்க. பிங்க் ஸ்டோன்ஸாக இருந்தாலும் சரி, க்ரீனாக இருந்தாலும் சரி, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வியர் பண்ணிக்கலாம். 22K தான் பண்ணியிருப்பாங்க. நெட் வெயிட்டும் 11 grams சம்திங் வருது. ஸோ ப்ரீவியஸாக பார்த்ததை விட இது இன்னும் கொஞ்சம் எனக்கு நிறைய கோல்டாக தெரிஞ்ச மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது. ஸோ அதனால் இதையும் நான் எடுத்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி வந்து விரும்பாதவங்க இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ஸ்க்ரூ டைப் தான். நம்ம ஹேண்டு ரிஸ்ட்டு கொஞ்சம் ப்ராடாக இருக்குது அப்படின்னாலுமே நம்ம அது ஸ்க்ரூ டைப் தான். ஸோ ரிமூவ் பண்ணி அப்படி நம்ம வியர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேரட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருந்தது. அதுவுமே சரி, இந்த மாடலுமே சரி, ரெண்டுமே நல்லா இருந்தது. இதுலேயும் பிங்க் ஸ்டோன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படிலாம் நமக்கு வேண்டாம், பேங்கிள்ஸ் தான் வேணும்னாலும் அதுலேயே நம்ம சிங்கிள் பேங்கிள் வேணுனாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை அந்த ப்ராட் பேங்கிள்ஸ் வேணுனாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அது அந்த ப்ளூ கலர் ஸ்டோன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. செமையாக அந்த மூணுமே சேர்த்து காம்பினேஷனோட அப்படியே அதை பார்க்கும்போதே செம க்யூட்டாக இருந்தது. ஸோ அந்த பெரிய பேங்கிள்லாம் வந்து 27 grams கிட்ட வருது. நடுவில் இருக்கிறது இல்லாமல் அந்த சைடில் உள்ள பெரிய பேங்கிள்ஸு 27 grams வரும் ஈச்சு. ஸ்டோன்ஸு, டைமண்ட் ஸ்டோன்ஸ், அந்த ப்ளூ ஸ்டோன்ஸ் நம்ம அதெல்லாம் செப்பரேட்டாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை பே பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ அழகான ஒரு பேங்கிள் டிசைனில் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதே சொன்ன மாதிரி தான், நிறைய கோல்டு தெரிகிற மாதிரி நமக்கு டைமண்ட் பேங்கிள்ஸ் வேணும்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டைமண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக வச்ச மாதிரி, நிறையா கோல்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே அட்ராக்டிவாக இருந்தது, க்யூட்டாக. அண்ட் எல்லாமே வந்து அன்கட் டைமண்ட்ஸில் பண்ணது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் வரும். இதுலேயும் பிங்க் ஸ்டோன்ஸு அந்த ஃப்ளோரலில் கொடுத்துருக்கிறதுனால இன்னுமே க்யூட்டாக இருந்தது. எல்லாமே அழகாக தான் இருக்குது பார்க்க. அண்ட் ஃபர்தராக பிரேஸ்லெட்ஸும் கொஞ்சம் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ கடா டைப்பும் பார்த்துட்டோம், பேங்கிள் டைப்பு பார்த்துட்டோம். அதுலேயே 2 different டைப்ஸ் பார்த்தோம். இப்போ இதுலேயே வந்து பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸு அதுவுமே க்யூட்டாக இருந்தது. சில பேருக்கு பிரேஸ்லெட்ஸ் விரும்பி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விரும்புகிறவங்களுக்கு இது இன்னும் க்யூட்டாக இருக்கும். ஸோ மேக்கிங் சார்ஜ் என்ன அதெல்லாம் கூட மென்ஷன் பண்ணிட்டாங்க, எத்தனை ரியால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பீஸ் ரேட்டு நம்ம கேட்கும்போது அது என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.